தமிழக அரசியல் களம் இப்ப ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சு இப்போ பெரிய சட்ட போராட்டமா உருவெடுத்திருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அவர் கைது நடவடிக்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன பேசினார் அனிதா ராதாகிருஷ்ணன்? அவர் மீது என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு போடப்பட்டிருக்கு? இந்த விவகாரத்தோட பின்னணி என்ன? இத பத்தி முழுமையா இந்த தொகுப்புல பார்க்கலாம். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய முதல்ல இந்த சம்பவத்தோட பின்னணியை பத்தி பார்ப்போம். கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஆத்தூர் பகுதியில திமுக சார்பா ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா முன்னிட்டு நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் தான் அது. இந்த கூட்டத்துல திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணனும் கலந்துகிட்டு பேசுறாரு. அப்படி பேசும்போது தற்போதைய முதலமைச்சர் விஜய் குறித்து சில விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு. ஆனா அந்த விமர்சனம் சாதாரணமானதா இல்ல. முதலமைச்சரை ஒருமையிலும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவர் பேசியதா குற்றச்சாட்டு எழுதுச்சு. அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி தனிநபர் விமர்சனமாகவும் அவதூறாகவும் அந்த பேச்சு அமைஞ்சிருந்ததுதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணனோட இந்த பேச்சு சமூக வலைதளங்களையும் பரவ தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. முதலமைச்சரை இழிவா பேசினதை எங்களால சும்மா வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு தாவேகா களத்துல இறங்கினாங்க. இதோட விளைவா தாவேகா நகர செயலாளர் செல்வம் என்பவர் உடனடியா ஆத்தூர் காவல் நிலையத்துல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு புகாரை அளிச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த புகார்ல சொல்லப்பட்டிருந்தது. இந்த புகாரை பெற்றுக்கிட்ட ஆத்தூர் போலீசார் உடனடியாக விசாரணையில இறங்கினாங்க. புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நடைமுறையில இருக்கிற பாரதிய நியாய சன்ஹிதா அதாவது BNS சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. BNS 352 மற்றும் BNS 353/2 ஆகிய பிரிவுகளின் கீழ் தான் ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தூத்துக்குடி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள்ல காட்டுத்தீ போல பரவ தொடங்குச்சு. கைது பயம் ஒரு பக்கம் வளம் வந்துகிட்டு இருந்த நிலையில அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு சும்மா இருக்கல. இந்த சாத்தியமான கைது நடவடிக்கையில இருந்து தப்பிக்க அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அங்க அவர் முன்ஜாமீன் கோரி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவுல அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசின் நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு. பிரதான எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில மக்களின் அந்த எதிர்ப்பை தான் நானும் பொதுக்கூட்டத்துல வெளிப்படுத்தினேன். ஆனா இதை தாங்க முடியாம முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோடு பழிவாங்கும் நடவடிக்கையாக எனக்கு எதிராக இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கார்கள் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் அவர்கள் முன்னாடி விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. நீதிமன்ற விசாரணையில அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா, இல்லைன்னா காவல்துறை அவரை தீவிரமா விசாரணை செய்ய கைது செய்யுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மீதான ஆளுங்கட்சியின் இந்த நடவடிக்கைகள் தமிழக அரசியல்ல இன்னும் என்னென்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இது போன்ற பல முக்கிய அரசியல் செய்திகளையும் உடனுக்குடனான அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.